அனைவருக்கும் வணக்கம். ட்ரைபாட் சீசனோட தமிழ் வகுப்புல இன்னைக்கு நம்ம திருக்குறள் தான் பார்க்க போறோம். திருக்குறள்ல ஒரு அதிகாரத்தை மொத்தமா நம்ம கவர் பண்ண போறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போற அதிகாரம் எது அப்படின்னா, ஒழுக்கமுடைமை. இதுதான் முதல்ல குடுத்துருக்காங்க இல்லையா சிலபஸ்ல. சிலபஸ் வைஸ் நம்ம ஒவ்வொரு அதிகாரம், அதற்கான பொருள், அதுல ஏதாவது அணிகள் இருந்துச்சுன்னா அந்த விஷயங்களையும் நம்ம பார்க்க போறோம். எந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கு நம்ம பார்க்க போற அதிகாரம் ஒழுக்கமுடைமை அப்படின்ற அதிகாரம். இந்த அதிகாரம் எங்க இருக்கு திருக்குறள்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறத்துப்பால்ல இருக்கு. திருக்குறளை பொதுவாக முப்பாலாக பார்ப்போம் இல்லையா? அறம், பொருள், இன்பம் அப்படின்னு பிரிப்போம். அதுல அறம் சார்ந்த தகவல்கள், நீதி சார்ந்த தகவல்கள், ஒருவர் வாழ்வதற்கான வாழ்வியல் நெறிமுறைகளை நம்ம அறத்துப்பால்ல பார்க்க முடியும். அதே நேரத்துல பொருட்பால்ல நெறைய விஷயங்கள் எது தொடர்பானதாக இருக்கும்னா, அரசியல், அமைச்சியல் தொடர்பானதாக இருக்கும். எப்படி அரசியல் வாழ்க்கையை நடத்தணும்? ஒரு அரசு எப்படி இருக்கணும்? ஒரு வேந்தருக்குரிய குணங்கள் எப்படி இருக்கணும்? இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம பொருட்பால்ல பார்ப்போம். அதுவே இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால்ல அ அ உள்ளம் சார்ந்த, அகம் சார்ந்த தகவல்கள நம்ம பார்ப்போம். காதல் வாழ்க்கை, களவு வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அதெல்லாம் எப்படி இருக்கும்? அதோடைய இன்பம் எப்படி இருக்கும்? அப்படிங்கிற விஷயங்கள நம்ம இன்பத்துப்பால்ல பார்ப்போம். இப்போ இந்த ஒழுக்கமுடைமை அப்படிங்கிறது சரியாக எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறத்துப்பால்ல இல்லறவியல் அப்படின்ற ஒரு பகுதிக்குள்ள நமக்கு ஒரு 10 குறள்கள்ல இந்த ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற விஷயம் இருக்கு. வள்ளுவர் உடைமை அப்படின்ற வார்த்தைகளை வச்சு ஒரு 10 அதிகாரங்கள உருவாக்கியிருக்காரு. இப்ப அன்புடைமை, பண்புடைமை, ஊக்கமுடைமை இந்த மாதிரி உடைமை, உடைமை, உடைமைன்னு முடியிற மாதிரியே கிட்டத்தட்ட திருக்குறள்ல 10 அதிகாரங்கள் இருக்கு. அதாவது 100 குறள்கள் உடைமை அப்படிங்கிற தலைப்புக்கு கீழயே இருக்கு. அதுல ஒரு தலைப்பு தான் ஒழுக்கமுடைமை அப்படிங்கிறது. எப்பவுமே திருவள்ளுவருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எந்த அதிகாரத்த பேசுறாரோ, எந்த அதிகாரத்துல எத பத்தி பேசுறாரோ, அந்த இடத்துல அந்த விஷயம் தான் சிறந்தது அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்ப கல்விய பத்தி பேசுறாரு அப்படின்னா, "கல்வியை விட சிறந்த ஒன்று இந்த உலகத்துல கிடையாது" அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். அதே நேரத்துல நட்ப பத்தி பேசினாருன்னு வச்சுக்கோங்களேன், "செயற்கரிய யாவுல நட்பின்" அப்படின்னு கேட்பார். செயல்கள்லயே சிறந்தது நட்பு. அத தவிர வேற என்ன இருக்கு? அப்படின்னு கேட்பார். அதுவே பொருள பத்தி பேசுறாரு அப்படின்னா, "பொருள் தான் இந்த வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. வேற எதுவுமே முக்கியம் இல்ல" அப்படின்னு சொல்லுவார். அப்படி எதை பத்தி அவர் பேசப் போறாரோ, அதுதான் அந்த நொடிக்கு அவருக்கு சிறந்ததா தெரியுமோ என்னவோ, அதத்தான் சிறந்தது அப்படின்னு அவர் சொல்லுவார். எப்பவும் நீங்க எந்த அதிகாரத்த எடுத்தாலும் இந்த ஒரு டோன நீங்க பார்க்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் குறள் இருக்கு இல்லையா? எப்பவுமே முதல் குறள் அவரு எத பத்தி பேசப் போறாரோ, அதோட டெஃபினிஷனா இருக்கும். எத பத்தி அவர் பேசப் போறாரோ, அதற்கான ஒரு விளக்கம் அங்க இருக்கும். இப்ப கடவுள் வாழ்த்து அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். "அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு." இதுதான் முதல் குறள். அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப கடவுள் வாழ்த்து. அப்ப கடவுள்னா யாருன்னு உனக்கு தெரியணும் இல்லையா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்களுக்கெல்லாம் தான் அடிப்படை. அதே மாரி இந்த உயிர்களுக்கெல்லாம் அடிப்படையானவர் கடவுள். அவர்தான் கடவுள். அப்படின்ற டெஃபினிஷன அதுல குடுத்துருவார். எந்த குறளா நீங்க இப்ப கல்வின்னு எடுத்துக்கோங்களேன். "கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக." அதுதான் முதல் குறள். கல்விய எப்படி பண்ணணும்? அதுக்கான டெஃபினிஷன். கல்வினா என்ன? கற்கணும், கசடற கற்கணும். அதாவது கற்கணும், கசடற கற்கணும், கற்றதன் வழி நிற்கணும். அதுதான் கல்வியோட டெஃபினிஷன் அப்படிங்கிற விஷயத்த அவர் குடுத்துருவார். முதல் இரு 2 குறள்கள்லயே என்ன சொல்ல வராரோ அதோட எல்லா விஷயத்தையும் அதுல சொல்லிடுவார். அதற்கு பிறகு அந்த குறள்கள்ல என்ன செய்வார்ன்னா, இந்த விஷயத்த ஃபாலோ பண்றதுனால உனக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லுவார். இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணாததுனால, இந்த விஷயத்த உங்களோட வாழ்க்கையில எடுத்துக்காததுனால, என்ன தீமை நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார். ரொம்ப அழகா சொல்லிட்டு கடைசியா ஒரு குறள்ல, கடைசி குறள் அப்படியே நெத்தி பொட்டுல அடிக்கிற மாதிரி ரொம்ப கிளியரா, இதுதான் இதோட கன்க்ளூஷன் அப்படிங்கிற மாரி குடுப்பார். எப்பவுமே நீங்க முழு குறள்களையும் படிக்க உங்களுக்கு விருப்பமே இல்ல, முடியலன்னா கூட, முதல் குறளையும், கடைசி குறளையும் படிச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா, கடைசி குறள ரொம்ப ஷார்ப்பான ஒரு எட்ஜ வந்து அவரு விட்டுட்டு போவார். முதல் குறள்ல என்ன இம்ப்ரஷன குடுக்குறாரோ, அதே மாதிரி கடைசி குறள்லயும் ஒரு அழகான இம்ப்ரஷன நம்மகிட்ட விட்டுட்டு போவார். அப்படிதான் இந்த ஒழுக்கமுடைமை
தொடர்பான திருக்குறளும். ஒழுக்கம் அப்படிங்கிறது தனி மனித ஒழுக்கம், சமூக ஒழுக்கம் இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கு இல்லையா? ஒழுக்கம் அப்படிங்கிறது அதற்கான கரெக்ட்டான டெஃபினிஷன் என்னன்னு வள்ளுவர் சொல்றாரு. நம்மள பொறுத்தவரைக்கும் ஒழுக்கம் என்பது என்ன அப்படின்னா, இந்த சமூகம் தூற்றாதவாறு, சான்றோர் வந்து முகம் சுளிக்காதவாறு, நம்மளுடைய வாழ்வியல் நெறிமுறைகள்ல இருந்து தவறாமல் இருக்கிறது நம்ம ஒழுக்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த சமூகம் அது கட்டமைத்திருக்கிற விதிகளுக்கு உட்பட்டு எப்படியும் வாழலாம் அப்படிங்கிறது மாரி இல்லாம, இப்படித்தான் வாழணும் அப்படின்ற சில வாழ்வியல் நெறிமுறைகள் நம்மளுடைய சமூகம் நமக்கு விட்டுட்டு போகுது. அத நம்ம காலம் காலமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த விஷயத்தை பேணி பற்றி பிடிச்சு வாழ்றத நம்ம ஒழுக்கம் அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஒழுக்கம் என்பது ஒரு வாழ்வியல் நெறிமுறை. வாழ்வதற்கான நெறிமுறை. அந்த விஷயத்திலேருந்து நம்ம பிறழாம இருக்க வேண்டியது ஏன் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த தான் ஒழுக்கமுடைமையில வள்ளுவர் சொல்றார். இத தாண்டி திருக்குறள பொறுத்தவரைக்கும் நிறைய கேள்விகள் புதுசு புதுசா கேட்கிறத உங்களால பார்க்க முடியும். திருவள்ளுவருடைய படத்த வரைஞ்சவர் யாரு? இப்படி கேள்வி கேட்குறாங்க. திருக்குறளை இப்படி யார் சொல்லியிருக்கா? அப்படி யார் சொல்லியிருக்கா? அந்த மாரி நெறைய கேள்விகள் உங்களுக்கு கேட்குறாங்க. அப்படியும் இனிமே கேள்வி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். ஆனாலும் முதல்ல அஸ்திவாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நம்மளால பில்டிங்க நல்லா ஸ்ட்ராங்கா கட்ட முடியும் இல்லையா? அ திருவ திருவள்ளுவர சுத்தின நெறைய விஷயங்கள் நீங்கள் படிப்பதற்கு முன்பாக திருக்குறள நல்லா படிச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க? இந்தந்த இடங்கள்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல பேசியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் நம்ம இதுல பார்க்க போறோம். முதல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா, அறத்துப்பால் இல்லறவியல்ல இருக்கக்கூடிய ஒழுக்கமுடைமை தொடர்பான 10 குறள்கள். 10 குறள்களுக்கான பொருள். அதோட ஏதாவது அணி இருந்துச்சு அப்படின்னா, அதையும் நம்ம டச் பண்ணலாம். சரியா? முதல் குறள். முதல் குறள்ல நீங்க அந்த டெஃபினிஷன தேடணும். கண்டிப்பா அதுல ஒரு டெஃபினிஷன் இருக்கும். இங்க என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, "ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்" அப்படிங்கிறது தான் முதல் குறள். ஒழுக்கம் விழுப்பம் தருகிறது. விழுப்பம் அப்டின்னா என்ன அர்த்தம்? அப்டின்னா, தமிழ்ல விழுப்பம்னா மேன்மைன்னு அர்த்தம். சிறப்புன்னு அர்த்தம். தமிழ்ல நிறைய வார்த்தைகள் ரொம்ப அழகா உச்சரிக்கக்கூடிய விதத்துல இருக்கும். விழுப்பம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அந்த வார்த்தைய சொல்லி பாருங்க. விழுப்பம். அது மேன்மையை குறிக்கிறது. சிறப்பை குறிக்குது. இந்த ஒழுக்கம் உங்களுக்கு எதை கொடுக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னா, மேன்மையை கொடுக்கும். ஒரு சிறப்பை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றார். அப்படி சிறப்பை தருகிற அந்த ஒழுக்கத்தை நீங்க எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயத்த 2வது வரியில சொல்றார். எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா, உயிரினும் ஓம்பப்படும். ஓம்புதல் அப்படின்னா பாதுகாத்தல்னு அர்த்தம். எத விட அதிகமா பாதுகாக்கணுமா? உயிர விட அதிகமா பாதுகாக்கணுமா? இந்த உலகத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க எத சொல்லுவீங்க அப்படின்னா, உயிர தான் சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா எல்லாருக்கும் அவங்களோட உயிர் வந்து சக்கர கட்டி தான். யாரும் அத இலகுவாக இன்னொருத்தவங்களுக்கு குடுத்துற மாட்டோம். உயிர குடுண்ணே அப்படின்னு கேட்டா குடுத்துருவோம். உனக்காக உயிரே குடுப்போம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா உயிர உண்மையிலேயே குடுப்போமா அப்படின்னா, நிச்சயமாக இல்ல இல்லையா? இந்த உலகத்திலேயே நம்ம எத ரொம்ப பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு நெனைச்சா நம்மளுடைய உடம்பு தான். நம்ம எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். நம்மகிட்ட எவ்வளோ காசு வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு 10,00,00,000 நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஆனா, நீங்க அதுக்கு பதிலா உங்களோட உயிர குடுக்கணும் அப்படின்னு சொன்னா, யாராவது நான் உயிர குடுக்குறேன் 10,00,00,000 குடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்ல, இல்லையா? உங்களுக்கு ஒரு மாட மாளிகை, கோட கோபுரம் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் கட்டி குடுக்குறேன். ஆனா, உன் உயிர மட்டும் குடு. உன்னோட இதயத்த மட்டும் எனக்கு குடு அப்படின்னு சொன்னா, யாராவது அத குடுக்க முன் வருவோமா? மாட்டோம் இல்லையா? ஏன்னா எல்லாருக்கும் அவர்களுடைய உயிர் வந்து ஒரு விலை மதிப்பற்ற ஒரு விஷயம். இந்த உலகமே எதற்காக இயங்குது அப்டின்னா, இந்த இந்த உயிரை, இந்த உடம்ப பாதுகாக்கிறதுக்காக தான் இல்லையா? அத நரிஷ் பண்றதுக்காக தான் நம்ம எல்லாருமே வாழ்றோம். ஆனா, அந்த உயிரை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்போம்? இப்ப கொரோனா டைம்ல நீங்க மாஸ்க் போடலன்னா உங்களோட உயிர் போயிடும் அப்படின்னு எல்லாரும் சொன்ன பிறகு நமக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருந்தா கூட அத நம்ம வியர் பண்ணோம். காரணம் என்ன? வீட்ட விட்டு வெளிய வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலும் உயிர் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக வீட்ட விட்டு வெளிய வராம இருந்தோம் இல்லையா? காரணம் என்ன? ஏன்னா இந்த உயிரை நம்ம பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப 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 உறுதியா இருக்கும். இது எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது. ஏன்னா உயிர் தான் இந்த உலகத்திலேயே அல்டிமேட்டான விஷயம் இல்லையா? நம்மளோட உயிர் இருந்துச்சுன்னா நம்ம எது வேணாலும் பண்ண முடியும். எவ்வளவோ லட்சங்கள நம்மளால சம்பாதிக்க முடியும். ஆனா அதுக்கு உயிர் இருக்கணும். எவ்வளவோ பட்டங்கள வாங்க முடியும். ஆனா அதுக்கு நமக்கு நம்மளோட உயிர் இருக்கணும். எவ்வளவோ விஷயங்கள அனுபவிக்க முடியும். ஆனா அதற்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட உயிர் இருக்கணும். உயிர் இருந்தா தான் மத்த எல்லாமே பண்ண முடியும். ஒருவேளை உயிர் இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம
சித்தர் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு இல்லையா? "பெயரை விட்டு பிணமென்று அழைப்பார்கள்." நீ வந்து உன்ன வந்து தங்கம் இது அது எப்படி வேணாலும் சொல்லியிருக்காங்க. நீ அவரு, இவரு அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனா, உங்களுக்கு உயிர் போயிடுச்சு இந்த உடம்புல அப்படின்னா, யாரா இருந்தாலும் சரி, அந்த அந்த உயிரோட பையனாவே இருந்தாலும் சரி, என்ன கேட்பாங்க? "பொணத்த எப்ப எடுக்குறாங்க? சாவ எப்ப எடுக்குறாங்க? சவத்த எப்ப எடுக்குறாங்க?" அப்படின்னு தான் கேட்பாங்க. உங்களுடைய பெயர் கூட மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சித்தர் சொல்லியிருப்பார். ஏன்னா, அந்த உயிர் அத்தகைய இம்பார்ட்டன்ட்டா அந்த உடம்புக்கு குடுக்கக்கூடியது. அந்த உயிரை நம்ம ரொம்ப பேணி பாதுகாப்போம் இல்லையா? ஆனா, அந்த உயிரை விட அதிகமாக நீங்க ஒரு விஷயத்த பேணி பாதுகாக்கணும் அப்படின்னா, அது உங்களுடைய ஒழுக்கத்தை தான் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். காரணம் என்ன? ஏன் இந்த உயிர விட அ இந்த ஒழுக்கத்த பேணி பாதுகாக்கணும் அப்படின்னா, ஏன்னா ஒழுக்கம் உங்களுக்கு சிறப்பை தரும். இந்த உலகத்துல எல்லாருக்கும் உயிர் இருக்கு. ஆனா எல்லாரும் சிறந்தவர்களா அப்படின்னு கேட்டா, இல்ல அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஏன்னா உயிர் உள்ள எல்லாருமே உயிர பாதுகாப்பாங்க. ஆனா யார் ஒழுக்கத்தை பாதுகாக்கிறார்களோ, யார் உயிரை விட தன்னுடைய ஒழுக்கத்தை பாதுகாக்கிறார்களோ, அவர்களுக்கு தான் இந்த உலகத்தில் மேன்மை கிட்டும். சிறப்பு கிட்டும், உயர்வு கிட்டும். அதனால இந்த உடம்புல இருக்கிற உயிரை விட நீங்கள் அதிகமாக பேணி பாதுகாக்க வேண்டிய ஒன்று இருக்கு அப்படின்னா, அது ஒழுக்கத்தை தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அந்த ஒழுக்கத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா, ஒழுக்கம் விழுப்பத்தை தருகிறது. அதாவது ஒழுக்கம் மேன்மையை தருகிறது. இதுதான் இந்த குறளோட பொருள். ஒழுக்கமே எல்லாருக்கும் மேன்மையை தருவதாக இருப்பதால், அந்த ஒழுக்கத்தை உயிரை விட சிறந்ததாக பேணி பாதுகாக்க வேண்டும். இதுதான் வள்ளுவர் சொல்லியிருக்கார். ஓகேவா? இந்த உயிரை விட பெரிதாக நீங்கள் உங்களுடைய ஒழுக்கத்தை பேணி பாதுகாக்கணும். காரணம் என்னன்னா, இந்த ஒழுக்கம் எல்லா விதமான மேன்மையையும் கொடுக்கக்கூடியது. விழுப்பம்னா மேன்மை, சிறப்பு அப்படின்னு அர்த்தம். 2வது குறள். "பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை" அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஒழுக்கம் வந்து உனக்கு சிறப்ப குடுக்கும் அப்படின்னு. இந்த உலகம் முழுக்க நீ எங்க தேடி ஆராய்ந்து பார்த்தாலும், உனக்கு சிறப்பான துணை என்ன இருக்கும் தெரியுமா? அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறார். நீங்க இந்த உலகம் ஃபுல்லா தேடுறீங்க. தேடி உங்களுக்கான சிறந்த துணை என்ன? அப்படிங்கிற விஷயத்த நீங்க தேடுனீங்கன்னா, எந்த புத்தகங்கள்ல வேணாலும் ஆராய்ந்து பாருங்கள். எந்த கல்வி நிலையங்கள்ல போய் நீங்க படிங்க. எந்த விதமான அ அ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணி, உங்களுக்கான சரியான துணை எது அப்படின்னு நீங்க தேடுனீங்கன்னா, அதற்கான பதில் ஒழுக்கம் தான் அப்படின்னு அவர் சொல்றார். இந்த உலகத்திலேயே நீங்கள் உங்களுக்கு அருகிலேயே, உங்களோடையே வைத்திருக்க வேண்டிய ஒரு சிறந்த துணை எது அப்படின்னா, ஒழுக்கம் தான். ஏன் அப்படின்னா, அந்த ஒழுக்கம் எல்லா மேன்மையும் தரும்னு முன்னாடியே சொல்லிட்டார். அப்ப அப்படிப்பட்ட துணை உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அந்த துணை எந்த சூழல்ல உங்கள விட்டு பிரிய நேர்ந்தா கூட, அதை விட்டு விடாமல் வருந்தியாவது உங்களுடையே வைத்திருக்கணும் அப்படின்னு 2வது குறள்ல சொல்றார். ஒழுக்கம் மேன்மையை தரும்னு முதல் குறள்ல சொல்லிட்டாரு. அந்த மேன்மையை தரக்கூடிய சிறந்த துணையான ஒழுக்கத்தை உங்களால கடைபிடிக்க முடியாத நேரம்னு ஒண்ணு வரும். எல்லாருமே எல்லா நேரத்துலயும் நல்லவங்களாவே இருப்பாங்களா? அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சவன், சந்தர்ப்பம் கிடைச்சவன் கெட்டவனாயிடுறான். சந்தர்ப்பம் இல்லாதவன் நல்லவனாவே இருக்கான். அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் உண்மைதான். ஆனா, அதை இழக்க நேரிட்டா கூட ஒரு நேரத்துல உங்களுடைய ஒழுக்க நெறியிலிருந்து நீங்க பிறழ்கிற நேரம் வந்தா கூட, அந்த துணைய நீங்க கைவிட்றாதீங்க. எல்லா நேரத்திலயும் அதை பற்றி பிடிங்க அப்படின்னு 2வது குறள்ல சொல்றார். ஓகேவா? "பரிந்து ஓம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை." இந்த பரிந்து ஓம்பின்ற வார்த்தை இருக்கு இல்லையா? இதுல ஓம்புதல் அப்படின்னா பாதுகாத்தல்னு அர்த்தம். காத்தல் அப்படின்னாலும் பாதுகாத்தல்னு தான் அர்த்தம். ஒரு தடவ சொன்னா பத்தாதா? இல்ல ஒழுக்கத்த பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா பத்தாதா? ஏன் 2 வார்த்தைய அந்த இடத்துல அவர் பயன்படுத்தணும்? பரிந்து ஓம்பி காக்க அப்படின்னு. இத ஒரு பொருட் பன்மொழின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அதாவது ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய 2 வெவ்வேறு வார்த்தைகளை அடுத்தடுத்து பயன்படுத்துறத ஒரு பொருட் பன்மொழின்னு சொல்லுவோம். தமிழ்ல ஏன் தெரியுமா ஒரு பொருட் பன்மொழி பயன்படுத்துறோம்? ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக, அழுத்தமாக பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பொருட் பன்மொழிய பயன்படுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓங்கி உயர்ந்த மலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஓங்கிய மலை அப்படின்னாலே உயர்ந்த மலைன்னு தான் அர்த்தம். உயர்ந்த மலை அப்படின்னாலும் ஒசரமா இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஏதாவது ஒண்ணு சொன்னா பத்தாது இல்லையா? ஆனா ஓங்கி உயர்ந்த மலை அப்படின்னு சொல்லும் பொழுது, ரொம்ப பெருசு அப்படிங்கிற விஷயத்த மத்தவங்க
மனசுல பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓங்கி உயர்ந்த மலை அப்படின்னு சொல்றாங்க. அதே விதத்துல தான் வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பரிந்து ஓம்பி காக்க. அத பாதுகாத்துரு. உன்னால எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, அத கஷ்டப்பட்டாவது பாதுகாக்கணும் அப்படின்ற விஷயத்த உங்க மனசுல பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரே வார்த்தைய அடுத்தடுத்து பயன்படுத்தியிருக்காரு. பரிந்து அப்படின்னா என்னன்னா, வருந்தியாவது, கஷ்டப்பட்டாவது, முயற்சி செஞ்சாவது, பரிந்து பேசுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம வலுக்கட்டாயமா போய் பண்றது. ஸோ அப்படி ஏதோ கஷ்டப்பட்டாவது இழுத்து பிடிக்கிறோம் இல்லையா? பரிந்து அப்படின்னா இழுத்து பிடிக்கிறது. கஷ்டப்பட்டா கூட. அப்படி கஷ்டப்பட்டாவது இந்த ஒழுக்கத்தை நீ பேணி பாதுகாத்துடு. காரணம் ஏன் ஏன் அப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா, தெரிந்து ஓம்பி தேறினும் அஃதே துணை. நீ இந்த உலகத்தோட எல்லா இடங்கள்லயும் போய் அதற்கான காரணத்தை தேடினா கூட, ஒழுக்கத்தை விட சிறந்த துணை அப்படின்ற ஒரு விஷயம் உனக்கு கிடைக்காது. அந்த சிறந்த துணையை எந்த காலத்திலயும் நீ விட்டுவிடக் கூடாது அப்படின்னு தான் 2வது குறள்ல சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஒழுக்கத்தை வருந்தியும் போற்றி காக்க வேண்டும். பலவற்றையும் ஆராய்ந்து போற்றி தெளிந்தாலும் அந்த ஒழுக்கமே வாழ்க்கையில் உனக்கு சிறந்த துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது 2வது குறள். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். வள்ளுவர் எப்பவுமே பிறப்பை பத்தி அதிகமா பேசுவார். ஆன்ற குடிபிறத்தல் அதெல்லாம் பேசியிருக்காரு இல்லையா? நிறைய இடங்கள்ல அவர் குடிபிறப்பை பத்தி பேசியிருப்பாரு. சில இடங்கள்ல பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்றார். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். இந்த உலகத்துல பிறந்த எல்லா உயிர்களுமே சமமானதுதான். அவர்கள் செய்கிற செயல்லாம் அவர்கள் உயர்ந்தவர்களா தாழ்ந்தவர்களா அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சொல்லும் அப்படின்னு இந்த உலகத்திற்கே பொதுநெறி காட்டிட்டார். அதாவது பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈயா இருக்கட்டும், எறும்பா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், இந்த உலகத்துல உள்ள எல்லா பிறந்த உயிர்களும் சமமானது அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லிட்டார் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த குறள்லையும் சொல்றாரு. ஒழுக்கத்தை அளவுகோலாக வச்சிருக்காரு. இந்த ஒழுக்கம் தான் உன்னுடைய அளவுகோல். இந்த ஒழுக்கத்தை நீ கடைபிடிக்கிறவனாக இருந்தால் நீ நல்ல குடியில பிறந்தவன். இந்த ஒழுக்கத்திலிருந்து நீ தவறுன அப்படின்னா நீ இழிந்த குலத்தை பிறந்தவன். மற்றபடி உன்னோட குடும்பமோ, நீ எங்கிருந்து வந்த, யாருக்கு பிறந்திருக்க, எப்படியாப்பட்ட குடும்பம் உன்னுடையது, எந்த வம்சத்தை சேர்ந்தவன், இது எதுவுமே தேவை கிடையாது. ஒரே ஒரு அளவுகோல் தான் ஒழுக்கம். நீ ஒழுக்கத்தை சரிவர கடைபிடித்தா நீ உயர்ந்த குலத்தை சேர்ந்தவன். நீ ஒழுக்க நெறியிலிருந்து கீழே வந்துட்ட அப்படின்னா நீ இழிந்த குலத்தை சேர்ந்தவன். மற்றபடி இதுதான் உன் பிறப்பையே தீர்மானிக்குது. நீ எப்படிப்பட்டவன், எந்த குலத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதையே உன்னுடைய ஒழுக்கம் தான் அளவுகோலாக காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஒழுக்கத்தை உடையவன் அவனுடைய குடியை தேர்ந்தெடுக்கிறான். நல்ல குடியா என்ன அப்படிங்கிற விஷயத்தை. ஒழுக்கம் உடைமை குடிமை. நல்ல ஒழுக்கத்தை உடையவன் நல்ல குடியை சேர்ந்தவன். இழுக்கம் அப்படின்னா என்னன்னா ஒழுக்கமின்மை அப்படின்னு அர்த்தம். ஒழுக்கம் இழுக்கம் எதிர்ச்சொல். சரிங்களா? இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். நீ இழிந்த பிறப்பை சேர்ந்தவன் அப்படிங்கிற விஷயத்த இந்த இழுக்கம் தான் காட்டுது. ஒழுக்கத்தை உடையவனாக இருந்தால் நீ நல்ல குலத்தை சேர்ந்தவன். ஒருவேளை ஒழுக்கம் இல்லாமல் இருந்த அப்படின்னா நீ இழிந்த குலத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிற விஷயத்த இந்த ஒழுக்கம் தான் சொல்லுது. ஓகேவா? ஒழுக்கம் உடையவராக இருப்பதே உயர்ந்த குடிப்பிறப்பின் தன்மை. ஒழுக்கம் கெடுதல் இழிந்த பிறப்பின் தன்மையாகிவிடும். ஓகேவா? நீ ஒழுக்கம் இல்லாமல் போயிட்ட அப்படின்னா நீ இழிந்த பிறப்பில் பிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதனால ஒழுக்கத்தை தான் எப்போதும் நீ பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் 3வது குறள்லையும் சொல்லிட்டார். அடுத்து 4வது குறள். மரப்பினும் மோத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். ரொம்ப அழகான அருமையான ஒரு குறள். நீங்கள் நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கலாம். நிறைய விஷயங்களை கற்று தெரிந்திருக்கலாம். நீங்க பெரிய அறிவாளியா இருக்கலாம், அறிஞரா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அந்த விஷயங்கள் எல்லாமே சட்டுன்னு மறந்து போச்சு அப்படின்னா கூட உங்களால நீங்க படிச்ச எல்லா விஷயங்களையும் திரும்ப கொண்டு வர முடியும். நம்ம ஸ்கூல்ல நல்லா படிச்சிருப்போம் இல்லையா? ஆனா ஒரு காலகட்டத்துல நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலைகளை கடக்கும் பொழுது நம்ம படிப்பை மிஸ் பண்ணியிருப்போம். அப்படியே படிப்பை விட்டுட்டு நம்ம ஃபீல்ட் அவுட் ஆகி வேற ஏதாவது ஒரு குடும்பத்துல இல்ல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம போய் ஸ்ட்ரக் ஆகியிருப்போம். அப்படி ஸ்ட்ரக் ஆன பிறகு கூட நம்ம விடாமுயற்சியோட திரும்ப நம்மளால படிச்சு அதே மாதிரியான ஒரு கெப்பாசிட்டியோட நம்மளால வர முடியும். கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கூட நம்மளால அந்த விஷயத்த பண்ண முடியும்.
ஏன்னா, ஒருத்தவன் தன் கற்ற கல்வியை மறந்தாலும் கூட, அதை மீண்டும் அவனால் கற்க முடியும் அப்படிங்கிறாரு வள்ளுவர். இது ஒரு பெரிய மோட்டிவேஷன் தரக்கூடிய விஷயம். நீங்க மறந்தே போனாலும் கோமால போயிட்டீங்க. எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு மறந்துட்டு. நீங்க படிச்ச எல்லா விஷயங்களும் மறந்துட்டு அப்படின்னா கூட, நீங்கள் மீண்டு வந்த பிறகு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள் வாழ்நாள் ஃபுல்லா இருக்கிற மிச்ச சொச்ச காலத்துல உங்களால படிச்சுக்க முடியும். நமக்கும் அப்படிதான். நம்ம ஸ்கூல்ல நல்லா படிச்சிருப்போம், காலேஜ்ல நல்லா படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் குடுத்துருப்போம். சுத்தமா நமக்கு எந்த டச்சுமே இருக்காது. ஆனா, இப்ப எக்ஸாம்க்குன்னு உட்கார்ந்து நம்ம திரும்ப படிக்கிறோம் இல்லையா? எத்தனையோ அ அ பெண்கள், எத்தனையோ ஆண்கள் தங்களுடைய ஒரு அரசு பணிக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து உட்காந்து குழந்தை மாதிரி உட்காந்து ஒவ்வொன்னத்தையும் போட்டு கஷ்டப்பட்டு படிக்கிறோம் இல்லையா? இத உங்களால பண்ண முடியும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். ஒருத்தன் எல்லா விஷயங்களையும் மறந்திருந்தாலும் கூட, அவன் திருப்பி அவனால படிச்சு, அவனால பெரிய ஆள் ஆக முடியும். ஆனா, ஒருத்தன் ஒழுக்கத்திலிருந்து தவறிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு தடவ தானே இந்த தப்பு பண்ணிக்கிறேன் அப்படின்னு, அவன் அந்த தவற செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த தவற செஞ்ச பிறகு அவனால மீண்டும் ஒழுக்கமுடையவனாக மாற முடியாது. அப்படி அவன் மாறினா கூட, அந்த உலகம் அவனை ஒழுக்கமுடையவனாக ஏற்றுக்காது. படிச்சத மறந்தா அவனால திரும்ப கற்றுக்க முடியும். ஆனா, ஒழுக்கத்திலிருந்து ஒருத்தன் தவறுனா, அவனால திரும்ப அந்த ஒழுக்கத்தின்பால் வரவே முடியாது. அதனால தான் நீங்க ஒழுக்கத்தை பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். ஓகேவா? நீ அறிவாளியா இருந்து முட்டாளா போனா கூட, திரும்ப உன்னால அறிவாளி ஆக முடியும். நீ படிச்சது எல்லாத்தையும் மறந்தா கூட, உன்னால திரும்ப அ படிக்க முடியும். நீ பணத்த எல்லாம் இழந்தா கூட, திரும்ப உன்னால சம்பாரிக்க முடியும். ஆனா, ஒழுக்கம் போயிடுச்சு அப்படின்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். ஓகேவா? மரப்பினும் மூத்துக் கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும். கற்ற மறைபொருளை மறந்தாலும் மீண்டும் அதனை கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் மறை ஓதியவனுடைய குடிப்பிறப்பு ஒழுக்கம் குன்றினால் கெடும் அப்படின்னு கொடுத்துருக்கான். அதாவது அவ ஒழுக்கத்திலிருந்து தவறிட்டான் அப்படின்னா திரும்ப அவனால இவன் அதே மாதிரியானவன் அப்படிங்கிற மாதிரி இந்த உலகம் சொல்லவே சொல்லாது. ஓகேவா? அதனால படிச்சத கூட நீ மறக்கிறது தப்பு இல்ல. ஆனா உன்னுடைய ஒழுக்கத்திலிருந்து நீ வழுவுறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றார். அடுத்த குறள் ரொம்ப அழகான குறள். "அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை இழுக்கம் ஒழுக்கம் இலான்கண் உயர்வு." "அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு." ரொம்ப அழகான குறள். இது வந்து ஒரு உவமை இதுல பயன்படுத்தியிருக்காரு. அழுக்காறு அப்படின்னா பொறாமை அப்படின்னு அர்த்தம். பொறாமை உடையவனிடத்தில் செல்வம் தங்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் பொறாமை உடையவனிடத்துல செல்வம் தங்காது அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மனுஷன் இருக்கான். அவன் ஒரு கார் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எதித்த வீட்ல இருக்கான். அவன் கார் வாங்கியிருக்கான். இந்த எதிர்த்த வீட்ல உள்ளவன் அவன் மேல பொறாமைப்படுறான்னு வச்சுக்கோங்களேன். இவன் கார் வாங்கிட்டான். அதுக்காகவாவது நம்ம இத விட பெரிய காரா வந்து நம்ம வீட்டு வாசல்ல நிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய நிலையை மீறி கடன் வாங்கி, அது வாங்கி தான் இருக்கிற சேமிப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு பெரிய கார வாங்கி நிறுத்துவான். இப்போ இதனால ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னு கேட்டா, நிச்சயமா கிடையாது. தன்னுடைய சக்தியை மீறி தான் சேமிப்பெல்லாம் எல்லாத்தையும் அப்படி அவன் ஒரு கார் வாங்கும்போது தன்னுடைய செல்வத்தை இழக்கிறான். வெறும் பொறாமை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, தன்னுடைய செல்வத்தை இழந்து தன்னை பெருசா காட்டிக்கணும். அவன விட நான் நல்லா இருக்கணும். அப்படின்ற ஒரு பொறாமை அப்படிங்கிற எண்ணம் அவனுடைய செல்வத்தை கரைக்குது. அதே மாதிரி தான் ஒருத்தவங்க ஒரு புடவ வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ரூ. 2000க்கு புடவ வாங்கி ஒரு கல்யாணத்துல கட்டிட்டு வராங்க அப்படின்னா, அ அ அவங்கள நமக்கு பிடிக்காது. இல்ல ஏதோ அத விட நம்ம நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, நீ ரூ. 2000க்கு வாங்குனா, நான் ரூ. 5000க்கு புடவ வாங்கி கட்டிட்டு வரேன். அப்படின்னு அந்த போட்டிக்கு அந்த பழமொழி சொல்லுவாங்கல்ல, போட்டிக்கு புள்ள பெக்கறது அப்படின்னு. அந்த மாதிரி போட்டி பொறாமையினால ஒரு விஷயத்த நீங்க வாங்கும் பொழுது, உங்களுடைய செல்வத்தை இழக்கிறீர்கள். எப்பவுமே பொறாமை உடையவன் ஒருவனிடம் காசு தங்கவே தங்காது. அவன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, நீங்க நெறைய பேர உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க முடியும். பொறாமை உடைய ஒரு மனிதனால எந்த நேரத்திலயும் பணத்தை சேமித்து வைக்க முடியாது. காரணம் என்னன்னா, அவன் ஒண்ணு வச்சிருக்கான். ஸோ அந்த அந்த பொறாமையின் காரணமாக நம்ம ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு போட்டிக்கு ஒவ்வொன்னா வாங்கும் பொழுது, நம்ம தேவையில்லாத விஷயங்களை நெறைய வாங்குவோம். நமக்கு தேவையான நம்மளுடைய சேமிப்பும், செல்வமும் நம்மள விட்டு போய்க்கிட்டே இருக்கும். அதனால தான் வள்ளுவர் அழகா சொல்றாரு. "அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை." செல்வம் அவன்ட்ட தங்காது. அது போலவே ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் குறள்லயே சொல்ட்டாரு. ஒழுக்கம் தான் உயர்வை கொடுக்கும். அப்ப ஒழுக்கம் இல்லாதவன்ட்ட உயர்வு இருக்காது. அவன் என்ன பண்ணாலும் சரி, எவ்வளவு கடின உழைப்பு உடையவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, அவன் ஒழுக்கத்தை தவறாமல் இருந்தான் அப்படின்னா மட்டும் தான் அவனுக்கு சிறப்பு கிடைக்கும். மத்தபடி அவன் ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் அவனுக்கு உயர்வு இருக்காது.
எப்படி பொறாமைக்காரனிடம் செல்வம் இருக்காதோ அதே போல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. இதுல போல போன்ற அந்த மாதிரியான உறுப்புகள் இல்லை. ஏன்னா ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அப்படின்னு போன்று அப்படிங்கிற ஒரு வார்த்தை இதுல இருக்கு. இன்னொன்னு இதுல ஒரு உவமையை பயன்படுத்திருக்காரு. முதல்ல ஒரு உவமை இருக்கு, அடுத்து ஒரு உவமையும் இருக்கு இல்லையா? இது உவமை அணிக்குள்ள வரும். ஓகேவா? அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. பொறாமை உடையவனிடத்தில் ஆக்கம் அமையாது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவன் வாழ்க்கையிலையும் உயர்வு இருக்காது. அடுத்த குறள், ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. இதுவும் ஒரு நல்ல குறள் தான். ஒழுக்கம் உடையவன் நம்ம ஒழுக்கத்திலிருந்து தவறும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நன்றாக அறிவான். ஓகேவா? இதுல இருந்து நம்ம ஸ்லிப் ஆனோம் அப்படின்னா இந்த உலகம் நம்மளை எப்படி ஏசும், இந்த உலகம் நம்மளை எப்படி பார்க்கும், நம்மளுடைய பெயர் என்னவாக மாறும், நம்மளுடைய சூழல் என்னவாக மாறும் அப்படிங்கிற எல்லா சாதக பாதகங்களையும் அறிந்த ஒழுக்கத்தில் இருக்கிற ஒருவன் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சதுனாலேயே எவ்வளவு கஷ்டப்பட்டாவது அவன் தன்னுடைய ஒழுக்க நெறியிலிருந்து தவறவே மாட்டான். உனக்கு நான் ஒரு 10 கோடி தரேன், இந்த விஷயத்த செய் அப்படின்னு சொன்னா கூட அவனுக்கு அதுல எவ்வளவு பெனிஃபிட் கிடைச்சாலும் கூட, ஒருவேளை இந்த விஷயத்தை செய்தால் நான் எவ்வளவு தாழ்ந்து போவேன், எவ்வளவு இந்த உலகம் என்னை தாழ்வாக பார்க்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்த ஒருவனால் தன்னுடைய ஒழுக்க நிலையிலிருந்து எந்த நிலையிலும் கீழே இறங்கி வர முடியாது அப்படிங்கிறதா இந்த குறளோட பொருள். ஒழுக்கத்தின் ஒழுகார், ஒழுக்கத்தை பத்தி தெரிஞ்ச ஒருத்தன் உறவோர், உறவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா வலிமை அப்படின்னு அர்த்தம். உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஒழுக்கத்தை பேணி பாதுகாக்குகிற மன வலிமை உடைய ஒருவன் இழுக்கத்தின் ஒழுக்கமின்மையின் ஏதம், ஏதம்னா குற்றம்னு அர்த்தம். ஏதம்னா குற்றம். ஓகேவா? தவறு இல்ல குற்றம். படுபாக்கறிந்து, படு பாக் அறிந்து, அப்படி நம்ம அந்த ஒழுக்கத்திலிருந்து தவறிட்டோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற பாடு அறிந்தவன். பாடறியேன் படிப்பறியேன்னு சொல்லுவாங்க. பாடு அறிதல் அப்படின்னா என்னன்னா அதோடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதை அறிந்தவன். ஓகே, அதோடைய விளைவுகளை அறிந்த ஒருவன் ஒழுக்க நிலையிலிருந்து என்றைக்கும் தவற மாட்டான். ஓகேவா? ஒழுக்கத்தை எப்போதுமே பேணி பாதுகாக்கக்கூடிய மன வலிமை உடைய ஒருவன் இழுக்கத்தினால் என்ன மாதிரியான குற்றங்கள் நிகழும், என்ன மாதிரியான தவறுகள் நிகழும் என்பதனை அறிந்தவன் நிச்சயமாக எந்த நிலையிலும் தன்னுடைய ஒழுக்க நெறியிலிருந்து தவறவே மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஒழுக்கத்தை யாரால பேணி பாதுகாக்க முடியும் அப்படின்னா மன வலிமை உடைய சான்றோர்களால தான். உறவோர் அப்படின்னா மன வலிமை மிக்கவர்கள். மன வலிமை மிக்க ஒருவரால தான் ஒழுக்கத்தை பேணி பாதுகாக்க முடியும். ஏன் அவங்க மட்டும் ஒழுக்கத்தை பேணி பாதுகாக்கிறாங்க அப்படின்னா இழுக்கத்தினால் என்ன குற்றங்கள் நிகழும், ஒழுக்கமின்மையால் என்ன மாதிரியான குற்றங்கள் நிகழும், அதனால என்ன மாதிரியான விளைவுகளை நம்ம சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற விஷயங்களை அவங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ அதற்காக பயந்து அவர்கள் ஒழுக்கத்திலிருந்து விலக மாட்டார்கள் அப்படிங்கிறதா இந்த குறளோட பொருள். அடுத்த குறள், ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்படி. இதுவும் 2 விஷயம்தான். ஒழுக்கத்தை உடையவர்கள் உயர்வை அடைவார்கள். இதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்படின்னு வள்ளுவரே சொல்றார். ஒழுக்கத்துல ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்ப்பா, 2வது சொல்லிட்டேன்ப்பா, 3வது சொல்லிட்டேன்ப்பா. இப்பவும் நான் சொல்றேன், ஒழுக்கத்தை உடையவர்கள் மேன்மை அடைவார்கள். அப்போ ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு என்ன ஆகும்னு நான் இன்னும் சொல்லல, அத சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒழுக்கம் இல்லாதவன் தேவையில்லாத சுமக்க கூடாத பழிகளை சுமப்பான் அப்படின்னு சொல்றார். ஒழுக்கத்தை உடையவன் மேன்மை அடைவான், ஒழுக்கம் இல்லாதவன் இந்த உலகத்தால் எய்தக்கூடாத, அடுத்தவர்களால கேட்க முடியாத ரொம்ப ரொம்ப மோசமான பழிகளை எல்லாம் அவன் சுமப்பான் அப்படின்னு சொல்றார். ஓகேவா? ஒழுக்கத்தினால் உயர்வை அடைவர், ஒழுக்கம் இல்லாதவர் வேண்டாத பழியை அடைவர். இந்த உலகம் ரொம்ப மோசமாக அவர்களை தூற்றும், தூற்றுதலுக்கு ஆளாவான். ஒழுக்கமுடையவன் போற்றுதலுக்கு உரியவன், ஒழுக்கம் இல்லாதவன் தூற்றுதலுக்கு உரியவன் அப்படிங்கறது ரொம்ப அழகா சொல்லிட்டார். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, ஒழுக்கத்தை உடையவர்கள் மேன்மையை எய்துவர். ஒழுக்கம் இல்லாதவர்கள் என்ன எய்துவர் அப்படின்னா எய்துவர் எய்தா பழி, தேவையில்லாத
நமக்கு வேண்டாத பழிகளை எல்லாத்தையும் அவன் சுமக்க நேரிடும் அப்படின்னு சொல்றார். இப்பதான் அதோடைய விளைவை சொல்றார். ஒழுக்கமுடன் இருக்கவன் மேன்மை அடைவான், சிறப்படைவான், அவன்கிட்ட எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் சொல்லிட்டார். ஆனா ஒழுக்கம் இல்லாதவனுக்கு எக்ஸாக்ட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அவன் உயர்வை அடைய மாட்டான்னு முதல் குறள்ல சொல்லிட்டார் இதுக்கு முன்னாடி. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றார்? உயர்வு அடையலைன்னா கூட பரவாயில்ல. ஆனா வேண்டாத பழிகளையும் அவன் சுமக்க நேரிடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் நன்மைகளை அடைவதற்கான விதை போன்றது. தீயொழுக்கமோ என்றென்றும் துன்பத்தை தரும் அப்படிங்கிறதா இந்த குறளோட பொருள். ஒரு விதை இருக்குல்ல, சாதாரணமா நம்ம ஒரு விதை போடுறோம். அந்த விதையை நம்ம போடும் பொழுது அதை நம்ம பேணி பாதுகாக்கிறோம். அதை ஒரு செடியா வளர்க்கிறோம். அந்த செடி பிற்காலத்துல நன்றாக வளர்ந்து நமக்கு பலன் தருகிறது இல்லையா? ஒரு சின்ன விதை தான். ஆனா அது ஒரு பெரிய மரமாக மாறி அது நமக்கு நிழல் கொடுக்குது, கனி கொடுக்குது, காய் கொடுக்குது. அந்த விதைக்கு ஏத்த மாரி நம்ம என்ன விதைய போடுறோமோ அதுதான் சொல்லுவாங்க இல்லையா? திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு. அந்த விதைய அவரைய போட்டா துவரைய முளைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? என்ன விதை போடுறீங்களோ அந்த விதை உங்களுக்கு ஒரு பிற்காலத்துல ஒரு பலனை கொடுக்கும். பெரிய பலனை கொடுக்கும். அந்த விதை போன்றது தான் இந்த நல்லொழுக்கம் அப்படிங்கிற விஷயம். அந்த விதைய நீங்க தூக்கி போடும் பொழுது, அத நீங்க பேணி பாதுகாக்கும்போது, உங்களுடைய ஒழுக்கத்தை பேணி பாதுகாக்கும்போது, அது பிற்காலத்துல உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு மரமாக வளர்ந்து நிற்கும். எல்லா விதத்திலும் அது உங்களுக்கு நன்மையை தரும். அந்த விதை போன்றது தான் ஒழுக்கம். அதுவே நீங்க அந்த உங்களுடைய ஒழுக்கம் இருக்கு இல்லையா? அத விதைன்னு கூட அவர் கம்பேர் பண்ணல. ஏன்னா, அது விஷ விதையா விஷ விதைன்னு கூட அவர் இங்க கம்பேர் பண்ணியிருக்கலாம். ஆனா அவர் பண்ணல. ஏன்னா, டைரக்ட்டா சொல்றார். தீயொழுக்கம் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும். இடும்பை அப்படின்ற வார்த்தைய அவர் பயன்படுத்துவார். வள்ளுவர் ரொம்ப அழகா இதுல பெரும்பாலான இடங்கள்ல அவர் துன்பம்னே சொல்ல மாட்டாரு. இடும்பை அப்படின்னு சொல்லுவாரு. இடும்பையே கொடுக்கும். உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும். டைரக்ட்டா சொல்லிடுறார். நல்ல நல்ல குணம், நல்ல ஒழுக்கம்ன்றது நன்மைகளை அடைவதற்கான விதை. அந்த விதைய நீங்க பேணி பாதுகாத்து வந்தீங்கன்னா, அது ரொம்ப கஷ்டம் தான். அந்த செடிய வளர்த்து பெரிய ஆளாக்குறது எவ்வளோ கஷ்டமோ, அதுபோல ஒழுக்கத்தை பேணி பாதுகாக்கிறது உங்களுக்கு கஷ்டம் தான். ஆனாலும் பிற்காலத்துல ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்து நீங்கள் அதனின் பலனை உண்மையாகவே அறிவீர்கள். அதே நேரத்துல ஒழுக்கம் இல்லாமல் நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்றென்றைக்கும் உங்களுக்கு துன்பத்தை தந்து கொண்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த குறள். கடைசி குறள். கடைசி குறளுக்கு முன்னாடி. "ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல்." இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஒழுக்கமுடையவர்கள் என்ன தீமை நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு, தன்னுடைய ஒழுக்கத்திலிருந்து பிறழ மாட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்ல. அதே மாதிரி தான் இந்த இந்த இடத்துல அவரு வார்த்தைகள பயன்படுத்துறார். ஒழுக்கம் அப்படின்றது நம்ம நடந்துக்கிற விதம் மட்டும் இல்ல, நம்ம பேசுற வார்த்தைகளும் தான் அப்படின்னு சொல்றார். ஏன்னா வார்த்தைகளே ஒரு விதை மாதிரி தான் இல்லையா? நம்ம என்ன வார்த்தைகள பயன்படுத்துறோமோ, அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படுது. பைபிள்ல ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கும். "உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும்" அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்கு. ஏன் அப்படி சொல்லுது? நம்மளுடைய உள்ளத்தின் நிறைவு என்னவோ அதுதான் வாயிலிருந்து வெளியில வருது. அப்ப நீ ஒழுக்கமுடையவனா இருந்த அப்படின்னா, உன்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளும் ரொம்ப ஒழுக்கமுடையதா தானே இருக்கணும். நீ தவறான வார்த்தைகள, தீய வார்த்தைகள, கெட்ட வார்த்தைகள அள்ளி அள்ளி சிதற விட்டுட்டு நான் ரொம்ப ஒழுக்கமுடையவன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது இல்லையா? அதத்தான் வள்ளுவர் சொல்றாரு. ஒழுக்கமுடைய ஒருத்தவன் தன்னுடைய வாயிலிருந்து வழுக்கி கூட வாய் தவறி சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படி கூட வாய் தவறி கூட ஒரு கெட்ட வார்த்தைய, தீய வார்த்தைய பயன்படுத்த மாட்டான். அப்படி தீய வார்த்தைய பயன்படுத்துறவன் ஒழுக்கம் உடையவனே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஒழுக்கத்தின் அந்த ஒழுக்கத்த ஃபாலோ பண்ற ஒருத்தவன் வாய் தவறி கூட வாய் வழுக்கி கூட தீய சொற்களை பயன்படுத்த மாட்டான். அப்போ நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, தீய சொற்கள பயன்படுத்தக் கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். அவங்களால சொல்லவே முடியாது. அந்த பண்பே அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு ஒழுக்கமுடைய ஒருத்தவன் வாய் தவறி கூட தன்னோட நாக்கு பிறண்டு கூட ஒரு தீய சொல்லிட்டு ஐயோ வாய் தவறி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களாம். ஒழுக்கமுடைய ஒருத்தவனால அத சொல்லவே முடியாது. அது அவனுடைய பண்பே கிடையாது. ரொம்ப நல்ல வார்த்தைகள மட்டும் தான் ஒழுக்கமுடையவனால பயன்படுத்த முடியும். ஏன்னா, நம்மளுடைய உள்ளம் ஒழுக்கமுடையதா இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய வார்த்தைகள்லயும் அது வெளிப்படும் அப்படின்னு சொல்றார்.
தீய சொற்களை தவறியும் தம் வாயினால் சொல்லும் குற்றம் நல்ல ஒழுக்கம் உடையவர்களுக்கு ஒருபோதும் பொருந்தாத பண்பு. வாய் தவறி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றவன் நிச்சயமா நல்ல ஒழுக்கத்தை உடையவனாக இருக்க மாட்டான் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. தவறி கூட. அப்போ நம்ம தவறா வாய் தவறி கூட தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக் கூடாது. அது ஒழுக்கம் உடையவர்களின் பண்பே கிடையாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஓகேவா? அடுத்து கடைசி குறள் நச்சுன்னு முடிக்கிற ஒரு குறள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படிங்கிற குறள். இதோட இந்த அதிகாரத்தை முடிக்கிறாங்க. அதாவது ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாருல. பேச்சு ஒழுக்கம் சொன்னாரு. நம்ம வாழ்வதற்கான ஒழுக்கத்த பத்தி நெறைய விஷயங்கள் அவர் சொல்லிட்டாரு. நம்ம ஒழுக்கத்த எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிற விஷயங்கள சொல்லிட்டாரு. கடைசியா என்ன சொல்றாருன்னா, ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கு. நீ நெறைய படிச்சிருக்கலாம், நீ பெரிய புத்திசாலியா இருக்கலாம், நீ எவ்வளோ பெரிய அப்பா டக்கரா வேணாலும் இருக்கலாம். ஆனாலும் இந்த உலகம் எப்படி சுழல்கிறதோ, இந்த உலகம் எப்படி போகிறதோ, அதன் போக்குக்கு உன்னால போக முடியல அப்படின்னா, நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும் நீ முட்டாள் தான் அப்படிங்கிற விஷயத்த கடைசி விதத்துல சொல்றாரு. அதாவது ஒரு விளையாட்டுக்காக ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? பாம்பு சாப்பிடுற ஊருக்கு போனா நீங்க என்ன சொல்லணும்? "நடுத்துண்டு எனக்கு தாங்க" அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு உங்களை நீங்க பழக்கிக்கணும். ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "பி எ ரோமன் இன் ரோம்" அப்படின்னு. நீங்க ரோம்க்கு சென்றீர்களா? ஒரு ரோமாக நீ மாறிடு. எப்படி அந்த ஊரோடு ஒத்து வாழ் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அரசன் எவ்வழியோ மக்கள் அவ்வழியே, ஊரோடு ஒத்து வாழ். இந்த எல்லா பழமொழிகளும் எதற்காக அப்படின்னா, வாழ்வொழுக்கம் அதுதான். எல்லாரும் வாழ்ற ஒழுக்க நெறியில தான் நம்ம வாழணும் அப்படிங்கிற விஷயத்த இதுல கடைசியா சொல்லி முடிக்கிறார். அதான் சொல்றாரு. இந்த உலகத்தோடு ஒட்டி ஒழுகுதலை அறியாத ஒருவன், ஒட்டி உறவாட தெரியாத ஒருவன், பல கற்றிருந்தாலும் எத்தனையோ நாடுகளோட, எத்தனையோ தேசங்களோட, எத்தனையோ இதிகாசங்களையும் அவன் படித்திருந்தாலும், அவன் அறிவில்லாதவன் தான். இந்த உலகத்தோடு வாழும் நெறிமுறைகளை அறியாத ஒருத்தன், அவன் முட்டாளுக்கு சமம் அப்படின்னு சொல்லி இந்த ஒழுக்கமுடைமையை முடிக்கிறார். 10 குறள்கள். ஒவ்வொரு குறளும் ஒவ்வொரு தளத்துல பயணிக்கக்கூடியத நம்ம பார்க்கிறோம். பேச்சொழுக்கம் எவ்வளவு முக்கியம்? நடைமுறை வாழ்க்கையில ஒழுக்கம் நமக்கு என்ன பலன குடுக்கும்? நம்ம ஒழுக்கத்த ஃபாலோ பண்ணலன்னா எய்தக்கூடியாத பழிகள நம்ம அடைய வேண்டி வரும். நம்மளுக்கு என்ன மாதிரியான பழிகளை அடைவோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நிச்சயமா ஒழுக்கத்திலிருந்து தவறாம இருப்போம். இப்படி நெறைய விஷயங்கள இந்த 10 குறள்கள்ல அவர் பேசியிருக்காரு. எந்த குறளுமே இன்னொரு குறள் மாதிரி இருக்காது. ஒரு சின்ன ஒரு நியூ டச் அவர் வச்சிருப்பாரு. ரொம்ப அழகான ஒரு தளங்கள்ல வெவ்வேறு தளங்கள்ல ஒவ்வொரு குறளும் பயணிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஒரு அங்கங்க அணிகள வச்சிருப்பாரு. நடைமுறையில நம்ம பயன்படுத்துற உவமைகள அவர் வச்சிருப்பாரு. எப்படி ஒரு பொறாமை உடைய ஒருத்தவன்ட்ட செல்வம் இருக்காது அப்படின்றது எவ்வளவு ஒரு அழகான உவமை. அத வந்து ஒழுக்கம் இல்லாதவனோட அவர் கம்பேர் பண்றாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நிறைய திருக்குறள்கள்ல வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு அதிகாரங்கள் பார்க்கும் பொழுது டீட்டெயிலா பார்க்கலாம். இன்றைக்கான வகுப்பு இதோட முடியுது. அடுத்த வகுப்புல அடுத்த திருக்குறளோட அதிகாரத்தோட சந்திக்கலாம். நன்றி.